சொந்தங்களுக்கு வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா அறியத்துலேருந்துங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இறைவனை கடவுளை நான் வேண்டிக்கிறேங்க. எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். இந்த இயரில் நம்ம வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். வேலைவாய்ப்பை பற்றி அப்புறம் அப்டேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. என் வாழ்க்கையில் நடந்தது சரி, சில விஷயங்களும் நான் கற்றுக்கிட்டேன் சரி, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா வந்து பட்ஜெட்டு. அந்த பட்ஜெட்டுங்கிறது முக்கியம். அதாவது நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போதும் சரி, அல்லது உள்நாட்டில் நம்ம சம்பாதிக்கும்போது சரி, வெளிநாட்டில் நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறோம் இல்லை உள்நாட்டில் நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறோம் சரி, எதாக இருந்தாலுமே பட்ஜெட்டுங்கிற முக்கியம். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் செலவுங்கிறதுக்குன்னு அந்த பட்ஜெட்டை தாண்டி அதிகமாக செலவு போகக்கூடாது. அதாவது வரவுக்கு மீறி செலவு அதிகமாக இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு நடந்த விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அதாவது வந்து இருக்கும்போதும் ஆடுவதும் இல்லாத போதும் தேடுவதும் ஒருவருடைய இயல்பான ஒரு வாழ்க்கை விஷயமாகி போச்சு, சரிங்களா? அதாவது நம்ம வெளிநாட்டில் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், அப்படி செலவு பண்ணுவோம், இப்படி செலவு பண்ணுவோம், அடுத்த மாதம் நம்ம வந்து அதிகமாக வீட்டுக்கு அனுப்புவோம், இந்த மாதம் நம்ம செலவு அதிகமாக பண்ணுவோம், யாராவது கேட்டாங்கன்னா அங்கிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிடுறோம். அது பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் யாரெல்லாம் பாதிக்கப்படுறங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்மளோட ஃபேமிலி தான் பாதிக்கப்படுவாங்க, வேறு யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. நம்ம ஃபேமிலி தான் பாதிக்கப்படுவாங்க. நம்ம வந்து வீட்டில் அவங்கள்ட்ட நம்ம சண்டை போடுவோம். அம்மாவோ அப்பாவோ இல்லை வீட்டில் உள்ள மனைவிமார்களோ இவங்கள்ட்ட சண்டை போடுவோம். என்ன நான் அவ்வளவு பணம் அனுப்புகிறேன், நீங்கள் என்ன அந்த பணத்தை தாண்டி அதிகமாக செலவு வாங்குறீங்க, அங்கிட்டு கடனை வாங்குறீங்க, ஏன் நீங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ண மாட்டிங்களா, எதுக்கு அப்படி செலவு பண்ணுறீங்க இப்படி செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம சண்டை போடுவோம். அது வந்து சரி கிடையாது. நம்ம கரெக்டான பட்ஜெட்டு பண்ணி அந்த செலவு பண்ணி அதை வீட்டுக்கு அனுப்பணுங்க. அதுதாங்க முக்கியம். அவங்க ஏன் இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்க கடன் வாங்கணும்? அவங்க அங்கே வந்து ஒரு விசேஷங்கள் இருக்கலாம், ஒரு திருமணமோ இல்லை ஒரு காதுகுத்தோ ஒரு நிகழ்ச்சியோ கோயில் விசேஷமோ எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு விசேஷமான இருக்கலாம். பட் அந்த விசேஷம் போது நம்ம வந்து கம்மியாக அனுப்பிட்டோம்னா அப்போ அவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குற மாதிரியே ஆகி போயிடும், சரிங்களா? அப்போ அந்த கடன் வாங்கும்போது திரும்ப அந்த கடன் நம்ம கொடுக்குற மாதிரியே போயிடும். அப்போ அந்த கடனை கொடுக்குறதுக்கு நமக்கு 1 மாதம் காலம் ஆகணும், இல்லை 2 மாதம் ஆகும், இல்லை 3 மாதம் ஆகி போயிடும். அது எவ்வளோ வாங்கியிருப்பாங்க நமக்கு தெரியாது. அது வட்டியா இல்லை வட்டி இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் தெரியும். அதனால தான் சொல்ல வரேன், அது நம்ம வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வரவுக்கு மீறி செலவு நம்மள்கிட்ட இருக்கக்கூடாதுங்க. வீட்டில் சண்டை போடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நம்மளும் கரெக்டான செலவு பண்ணணும். நம்ம 2000 சம்பளம் வாங்குகிறோம்னா அந்த 2000 கீழே தான் நம்ம செலவு பண்ணணும். 2000 மேலேயும் நம்ம வந்து ஒரு 500 நம்ம எடுத்துக்கிடுவோம், 1500 வீட்டுக்கு அனுப்புவோம், இந்த 500 நம்ம செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம செலவு பண்ணிச்சிங்களேன். அப்போ அங்கே யாராக இருந்தாலும் கடன் வாங்கி தான் ஆகணும். வரவுக்கு மீறி செலவு அதிகமாக இருக்கக்கூடாதுங்க என்னை பொறுத்தவரைங்க. உதாரணத்துக்கு அதாவது எப்படின்னா பார்த்திங்கன்னா, நான் என்னோடய சம்பளம் பார்த்திங்கன்னா 1700 சம்பளம். நான் ரிட்டன் டிரைவர் தான். 1700 சம்பளம். யாருமே 1700 சம்பளத்துக்கு யாருமே வரமாட்டாங்க, எந்த டிரைவருமே வரமாட்டாங்க. ஆனால் நான் வந்திருக்கேன்னா என்னோடய குடும்ப சூழ்நிலை, என்னோடய கஷ்டம், அதனால தான் நான் வந்திருக்கேன், சரிங்களா? அதனால் வந்து நான் வந்து செலவுங்கிறது கரெக்டான செலவு வச்சுக்கிட்டு இருக்கேன். மாதம் 200 பார்த்திங்கன்னா வந்து மொபைல் ரீசார்ஜ் 135 ப்ளஸ் வந்து 65 ரூபாங்கிறது என்னோடய மாத செலவு. எப்படியா நீங்கள் மாத செலவில் வந்து 65 ரூபாய் நீங்கள் ஓட்டுறன்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்கலாம். கேள்விக்கு தகுந்த பதில் என்கிட்ட இருக்குங்க. சவுதி அரேபியாங்கிறது என்னோடய 3வது லைஃபு. 2014 டு அந்த டயத்தில் வந்து நல்லா சம்பாரித்தேன், அப்படி இப்படின்னு செலவு பண்ணேன். பட் அப்போ வந்து எனக்கு பேபிங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப ஏற்பாடு பண்ணேன். அந்த கொரோனா லாக்டவுன் வந்துச்சு. அப்போ நான் கட்டின பணம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. திரும்ப அதே ஃபேமிலிக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணி திரும்ப நான் 3வது டைம் வந்திருக்கேன். எனக்கு சம்பளம் வந்து இவ்வளோ தான் சொன்னாங்க. ஆனால் என்னோடய கஷ்டம், என்னோடய சூழ்நிலை இது எல்லாமே தாண்டி பரவாயில்ல, நம்ம போவோம், நம்ம சம்பாதிப்போம் அப்படி தான் போவோம், நம்ம வந்து சம்பாதிப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ வந்திருக்கேன், சரிங்களா? அதனால் வந்து என்னோடய செலவு இவ்வளோதாங்கிற வச்சுருக்கேன். அதனால தான் நம்மளும் சரி, என்னை பொறுத்தவரை 1700ங்கிறது கம்மியான சம்பளம் தான். யார் வேணாலும் எதிர்பார்க்கலாம், என்னப்பா அப்படி சம்பளம் அப்படி வந்திருக்குன்னுக்கிட்டு. ஆனால் வந்து நான் வந்திருக்க காரணம்லாம் பல காரணங்களை, சரிங்களா? நானும் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நான் செலவு பண்ணுறேன். அந்த பட்ஜெட்டை தாண்டி நான் அதிகம் செலவு பண்ண போகிறது கிடையாது. இங்கே வந்து ஒரு வருஷத்தில் நான் வந்து எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், என் ஃபேமிலிக்கு எவ்வளோ அனுப்பியிருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியாது. பட் வந்து நான் கரெக்டாக பணம் வந்து அனுப்பியிருக்கேன். 33,000 ரூபா இல்லை 34,000 மாதம் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். யாருமே இந்த 1500 சம்பளத்துலேருந்து யாருமே 33,000 34,000 அனுப்ப முடியாது. ஆனால் நான் அனுப்புகிறேன்னா வந்து எல்லாமே ஒரு சில விஷயங்கள்னால தான் அனுப்புகிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்னை வந்து எப்படி வேணாலும் நினைக்கலாம். உங்கள்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேங்க. அது நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க, என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதாவது வந்து இந்த ஒரு வருஷத்தில்
இந்த ஒரு வருஷத்தில் தாண்டி 2ஆவது வருஷம் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்கி நான் சமைச்சு சாப்பிட்டது கிடையாது. 1/2 கிலோ அரிசி வாங்கி நான் சமைச்சு சாப்பிட்டது கிடையாது. அதேமாதிரி நான்வெஜ்ஜு ஒரு சிக்கன் இல்லை மட்டனோ இல்லை மீனோ ஃபிஷ்ஷோ எதுவுமே நான்வெஜ்ஜுங்கிறது நான் வாங்கி சமைச்சு சாப்பிட்டது கிடையாதுங்க. அப்புறம் எப்படிப்பா நீ சாப்பிட்ற அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் கடவுள் இருக்கார். அந்த கடவுளை எனக்கு எங்கிட்டாவது ஒரு வழியில் எங்கிட்டாவது ஒரு சூழ்நிலை எனக்கு எப்படியாவது ஒரு உணவுங்கிறது கிடைக்கும். அது வந்து நான் ஓட்டக்கூடிய ஃபேமிலியிலும் சரி இல்லை இங்கிட்டு உள்ள ஃபேமிலியிலும் சரி எப்படியா இருந்தாலும் எனக்கு உணவு கிடைக்கும். அந்த உணவை வச்சு சாப்பிட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து நூடுல்ஸு அப்புறம் இந்த மக்குனியாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி நான் சமைச்சு சாப்பிட்டு தான் இருக்கேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் வந்து எனக்கு கடவுள் வந்து எனக்கு துணை இருக்கனால வந்து இன்ன வரையும் எனக்கு வந்து அரிசிங்கிற வாங்கி சமைச்சதும் கிடையாது, நான் சாப்பிட்டதும் கிடையாது. அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அரிசியே இன்ன வரையும் வந்து இந்த ஒரு வருஷத்தில் முடிஞ்சு 2ஆவது வருஷம் வச்சுருக்கேன். இன்ன வரையும் ஒரு 1/2 கிலோ அரிசி கூட வாங்கினது கிடையாதுங்க. அதே மாதிரி என் வீட்டுக்கு இவ்வளோ தான் நான் பணம் அனுப்பணும். 34,000 நான் 34,000 அனுப்பிடுறேன். 33,000 33,000 அனுப்புகிறேன். யாருமே 1,700 சம்பளத்தில் யாருமே 33,000 அனுப்ப முடியாது, சரிங்களா? ஆனால் நான் அனுப்புகிறேன்னா என் சூழ்நிலை, என் கஷ்டம், என்னோடய லைஃபு எல்லாமே வந்து மாறணும். ஏன்னா என்னை மதிக்காதவங்க வந்து என்னை யாருமே மதிக்கலைங்க. என் ஃபேமிலியும் சரி என்னையும் சரி யாருமே மதிக்கலை. என் சொந்தத்துலையும் சரி சொந்தத்தை தாண்டி வெளியில் உள்ளவங்களும் சரி யாருமே நம்ம மதிக்கலை. காரணம் நம்மளோட குடும்பம் நிலைமை அப்படி இருக்குது. அந்த குடும்ப நிலைமையை நம்ம தான் மாற்றணும். வெளிநாட்டுக்கு வந்துட்டோமே, நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா செலவு பண்ணுவோம், அடுத்து நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பின்னு நினைக்கணும்னு சொல்லும்போதுங்களே திரும்ப நம்ம தான் அடிப்படுவோம். அந்த வாழ்க்கையிலும் சரி திரும்ப நம்ம தான் அடிப்படுவோம். அதனால் பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணுங்கள். அந்த பட்ஜெட்டை தாண்டி செலவு பண்ணாதீங்க. அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி அந்த பட்ஜெட்டை தாண்டி அதிகமாக செலவு பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலியில் சொல்லுங்கள், நான் இவ்வளவு பணம் அனுப்புகிறேனாம்மா, அந்த பணத்தை வந்து இதுக்குள்ளே செலவு பண்ணுங்கம்மா, அந்த பணத்தை தாண்டி அதிகமாக செலவு பண்ணாதீங்க, சேமிப்புங்கிறது வைங்க. எனக்கு எப்போ வேணாலும் எதை வேணாலும் நடக்கலாம், நான் எப்போ வேணாலும் நான் நாட்டுக்கு வரலாம், வந்து 90 வருஷம் ஆச்சு, நான் திரும்பவும் நான் வெளிநாட்டு வாழ்க்கையில் வரக்கூடாது, உள்நாட்டில் நான் ஏதாவது ஒரு லைஃப் வந்து தேர்ந்தெடுக்கணும், ஏதாவது ஒன்று வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பணத்தை சேமித்து வைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். நீங்களும் இங்கே செலவு பண்ணிவிட்டு அவங்களும் அங்கே செலவு பண்ணாங்களே திரும்ப வந்து நீங்கள் தான் கஷ்டத்தில் நிற்க போகிறீங்க. அதனால் வந்து பட்ஜெட்டுங்கிற கொண்டு வாங்க. பட்ஜெட்டை தாண்டி அதிகமாக கொண்டு வராதீங்க. என்னோடய அடுத்தடுத்த லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். என் நண்பராகிய உங்கள்கிட்ட தாங்க ஷேர் பண்ண முடியும். இனிமேல் 2025 அப்புறம் என்னோடய பட்ஜெட்டு வாழ்க்கைங்கிறது கரெக்டாக லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தான், இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் நான் இன்னும் செலவு கம்மி பண்ணி கொண்டு வந்து நான் வந்து எல்லாருக்கும் முன்னாடி நான் வாழ்ந்து கட்டங்கிறது ஒரு குறிக்கோள் எடுத்திருக்கேன். என்னோடய லைஃபு 2025 வேறு லெவலில் வேறு மாதிரி சேஞ்ச் ஆக போதுங்க. சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுக்காண்டி நான் சொல்ல வரேன். நீங்களும் அதே மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. பட்ஜெட்டை தாண்டி அதிகமாக செலவு பண்ணாதீங்க, சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.